அந்த ரெண்டு நாய் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்பி ஆஃப் பண்றான் அவன் பாரு நாய் எடுத்துருக்கா. கிஷோர் வந்து கேமரா நார்மலாவே இப்ப என்ன கிஷோர் எப்படி நம்ம மாறிட்டா ராபின் மாதிரி மாறிட்டாரு கொஞ்சம். கிஷோர் நீ மாறிட்டே வரியா கிஷோர் எல்லாம் பேசுறாங்க. இதான் மைக். கிஷோரை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஒன்னு ஓடும் 2 நாள்ல முடிஞ்சிடும் அவனுக்கு. வயிற்றுச்சல்ல கட்டுறாம ஓகேவா சின்ன வயசுல பேசிதான் பண்ணிருந்தோம். ஓகே ஓகே பிளான் ஓகேல எல்லாருக்கும். இன்னைக்கு நைட் எங்க கூப்பிடுறீங்களா? பாத்தியா இன்னைக்கு நைட்டே போலாம். அதாவது வந்து நாளைக்கு வேலைக்கு போகணும்டா. அவன் வேலைக்கு போகணும்டா. 2-3 மணிக்கு எல்லாம் முடிச்சிங்களா அண்ணா நகர் போயிட்டு வரலாம். 2 மணிக்கு வெட்டி வொர்க் ஃப்ரம் ஹோம் எடுப்பாங்க. நாளைக்கு நைட்டு முழிக்காம இருக்கு. அது என்ன பிரச்சனை கிடையாது. வரேடா நான் வரப்பா. ஏய் எல்லாரும் வந்தாதானே நல்லா இருக்கும். பாதி பேரை விட்டு போறோம். யார் யார் வரீங்கன்னா சொல்லுங்க. ஏய் அதான் மச்சான் நீங்க 3 பேர் போறீங்களா போயிட்டு வாங்கடா. தினேஷ் நாளைக்கு வேலை இருக்கு. ஏய் என்னடா எல்லாம் போனாதானே நல்லா இருக்கும் ஜாலியா. வரலனா விடுங்க. எத்தனை மணிக்கு போறடா வா கிஷோர் நாளைக்கு ஆஃப் டே இருக்கு. வர மாட்டான்டா. 3 பேர் ஜாலியா போயிட்டு வாங்க. ட்ரிபிள்ஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டேனா. கேட்டீங்க அங்க பாருங்க. இப்படியாக்கி நீங்க கடைசியில என்னடா எல்லாம் தனித்தனியா போறீங்க. சும்மா கேட்டேன்டா இருந்தீங்கன்னா போலாம். சும்மா ஒரு டீ ஒண்ணே ஒத்துக்கிட்டான். சரி அப்ப வாங்க நாளைக்கும் போ. சனிக்கிழமை சனிக்கிழமை காலைல வரேன். இவன் வேலை செய்யறானா இல்லையா உட்காந்து ரீல்ஸ் அனுப்பிச்சிட்டு யாரு கிஷோரா? கிஷோர் தான். அவனுக்கு எல்லாம் மிஞ்சி போனா வேலைக்கு போகுது. சரி நைட் போலாம். வேணா விடு. டேய் எல்லாரும் இல்ல புரியல. போவோம் இரு. வேணா விடு. தனியா போகுது என்னடா. அவன் போறேன் 4 நாள் கம்பெனி. அவன் டீ குடிக்க தான் கூப்பிடுறான் அந்த 2 மணிக்கும். 2 மணிக்கு ஏய் போனா சாப்பிடலாம்டா வந்தீங்கன்னா. இல்ல வேணா விடு. டேய் இல்லடா எல்லாரும் போனா நல்லா இருக்கும்டா. கரெக்டா இருக்கு போட்டோ. கரெக்டா ஃப்ரேம் இருக்கு. அதனால தான் அப்படி வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் கேக்க வீடியோ ஆன் பண்ணிருக்கியா? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? கண்டென்ட் வேணும்னா கிஷோர் வந்து கேமரா நார்மலாவே இப்ப என்ன கிஷோர் எப்படி நம்ம மாறிட்டா ராபின் மாதிரி மாறிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா. இவங்க மத்தவங்க தெரியற மாதிரி வாழ்ந்தா உண்மையா இருந்தா அசிங்கம் கெட்டவன். எல்லாத்தையும் மூடி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கவன் நல்லவன். உண்மையா வாழ்றது தைரியம் வேணும். எனக்கு இருக்க அந்த தைரியம். அதான் இவர்கள் எனக்கு தேவையில்லை. ஆனா இவர்களுக்கு நான் தேவை. ஏன் கை காட்டல இல்ல பார் போறான் பார் கெட்டவன் பேசுற பார் கெட்டவன். அப்புறம் இப்படி நல்லவன் லொல்லுகள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வாழலாம்ல. அந்த ரெண்டு நாய் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்பி ஆஃப் பண்றான் அவன் பாரு நாய் எடுத்துருக்கா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கிஷோர் நீ மாறிட்டே வரியா கிஷோர் எல்லாம் பேசுறாங்க பின்னாடி ரொம்ப ஜாலியா விளையாடுத்தனமா இருந்து நம்ம முதல்ல சொன்னல சார் சிரிச்சு நம்ம ஜாலியா பேசுறவங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் நினைச்சு பேசுறது வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் மாறினதுக்கு ரீசனே அதுதான் சார். கேளு சாட்சி இவன் இருக்கா. இதான் மைக். கிஷோரை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வேற நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. அது வேற டிபார்ட்மெண்ட். இப்போ அவரோட நடவடிக்கைகள் கும்பல்ல மிங்கிளாறது அதெல்லாம் ஒரு அக்கா கூட பேசிட்டு இருக்கான். அக்கான்றான். அக்காக்கு வேற என்னமெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீ எதை சொல்றேன்னு நாய் குட்டி என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. சோகத்தை தாண்டி வந்துட்டான்டா. தாண்டி இப்ப வேற ஒரு நியூஸ் சேனல் போயிட்டு இருக்கு. அது யாருக்கும் தெரியாதுல்ல. ஓ நான் ஒரு வாரமாக மிஸ்ஸிங்ல இருக்கேன். நியூஸ் சேனல் வந்து பேசணும்னா திட்டுறாங்க. ஏன் கூட பேச மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. இவதான் பொண்ணு நீ இதயத்துல லாக் பண்ணிட்டோன்னு சொன்னா அதுக்கப்புறம் எவ வந்தாலும் கேட்டுக்கு வெளிலதான். உனக்கெல்லாம் புரியாது. அப்படி பேசும்போதே திட்டுறாங்க. போட்டோ காமிச்சிருப்பாங்க. யாரு பொண்ணுதான் வேற யாரு? தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. பேசுற நேத்து ஃபங்க்ஷன் போயிருந்தோம்.
பேசலாம்னு சொல்லிட்டு பாரு, காலையில பேசல எனக்கு கேக்குறாங்க, ஏன் பேச மாட்டீங்க எடுத்து காட்டுறாங்க. என்ன இது ஒன்னு ஓடும் 2 நாள்ல முடிஞ்சிரும் உனக்கு. வயிற்றுச்சல்ல கட்டுறாம. ஏய் வயிற்றுச்சல் இல்லடா, அதான்டா உண்மை. வந்துங்க பக்கத்துல. அண்ணே வந்துருங்க. ஐயோ ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? வயிறு தெரியுது தம்பி. இந்த நாயெல்லாம் பாம்பே போனா அங்கேயே செட்டில் ஆக கூடாதா? மறுமூலம் கடலை போட்டு கொண்டு இருந்தார். அது யாரு இருந்தாலும் நம்ம கேமரா மட்டும்தான். கடலை முத்துறா. கடலை முத்துன்றா. நீதான் உன்னதான் சொல்றான். யார் போன் எடு? அந்த மஞ்சள் சுடிதாரா? போன் எடு. நிவி நிவேதா மாதிரி. நவனி யாரு நவனி? ஸ்கூல் பையன்டா, ஃப்ரெண்டுடா. பையனா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஒருட்டா இருந்தாலும் நியாயம் வேண்டாமா தோழரே? பையன்டா நவனீஸ்வரன் அவன் பேரு. நவனீஸ்வரன் என்னடா பேரே டிஃபரெண்டா இருக்கு. நவனீஸ்வரன் இது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்ல. நவனிதா. எப்ப பார்த்தாலும் பொண்ணு 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 பொண்ணுன்னு. அதுக்கு மேல இருக்கா நவனிதா. ஆமா, நவனிதான் ஒரு பேர் இருக்கு. பொண்ணு பேரு பாத்தியா? பொண்ணு பேர் பையன் பேர், அவன் பேர் நவனியா. அவன் பேர் நவனீஸ்வரன். நவனீஸ்வரன் ஆட்டின் வேற போட்டுருக்கான். ரவி. அது ரவி மாரி ரவி. ரவி கிடையாது, ரவி. ஃபைனல் டு தி டிஸ்கஷன். ஏதாவது ஒன்னு தெரியுமா? 4 o'clock சண்டே மார்னிங் 4 o'clock. early morning 4 o'clock. அப்ப நெக்ஸ்ட் வீக். நீ நான் நெக்ஸ்ட் வீக் போய்ட்டா? நெக்ஸ்ட் வீக் இந்த வாரம் வாடா, ஞாயிற்றுக்கிழமை. சண்டே வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? இல்ல நெக்ஸ்ட் வீக் ஏதோ. அவன் வந்து இந்த வாரம் அது அப்புறமா நைட் அவுட் போவோம். என்னடா பொண்ணு பார்க்க போறீங்களா? சண்டேக்கு வெளில போறியா? இல்ல அவன் வந்து அத வந்து அவன் அடுத்த வாரம் நினைச்சான். சண்டே பொண்ணு பார்க்க போறான். சண்டே வெளில போறியா? பொண்ணு பார்க்க போறியா? பொண்ணுலாம் பாத்துட்டாங்க, போட்டோ கூட அனுப்பிட்டாங்க. போன்ல எடுத்து வர்றேன். காட்டு. என்ன இன்னைக்கு அவன் போன்ல ஏதோ கிடைக்குது. இல்ல சொன்னா பொண்ணுலாம் பாக்குறாங்க, போட்டோ அனுப்புறாங்க. நான் வேணாம்ன்றேன். ஓகே சார், நான் பாத்துட்டேன். நான் எதி போய் சொல்றேன். என்னடா போட்டோவே இல்ல. என்னடா வெறும் போட்டோ. அவன் கதையை சொல்லிட்டான். போன் கொடுக்க மாட்டான் பாத்தியா? அவன் கதையை சொல்லி. இரு மச்சான், ஒண்ணு சிம்பிள்டா இருந்தது. ஓகேவா? சின்ன வயசுல இருந்து பேசியிருந்தோம், பண்ணியிருந்தோம். பண்ணிட்டியா? சொல்லு. லவ் பண்ணிருந்தாங்க. லவ் பண்ணல. அப்போ லவ் பண்ணாம என்ன பண்ணிருந்த? 4வது 5வது படிக்கும்போது என்ன பண்ணுவோம்? லவ்வா பண்ணுவோம். பேசுனீங்க. லவ் பண்ணினா விளையாடுவோம், சும்மா இது பண்ணுவோம். அது பேசணும், விளையாடணும். ஆனா கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க. ஓகே, நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டவங்க கேட்டமே இல்ல. எதுவுமே செட் ஆகல. ஜாதியுமே செட் ஆகல. இங்க அந்த பாட்டியும் யாருன்னா வந்தா குளிச்சு போடுறாங்கல்ல. நல்லா நீ போன குடு. ஏன் போன குடுக்கவே மாட்டே? நீ போனை கொடுக்க மாட்டீங்கன்னா போன்ல என்னவோ இருக்கும். முக்கியமான போட்டோ கிடையாது, என்ன போட்டோ கிடையாது. மறைக்கிறா, பதுக்குறா. என்னஜமா பண்ணோம்? அவன் மறைக்கிறான்னு சொல்லப்பதான் நீ காட்டணும். பாருங்க மச்சான், என்ன விஷயம்? படம் படம்லாம் ஆன்லைன் தான் மச்சான். வெக்கமா இல்ல சிரிக்கிற? எம் மூவிஸ் கேட்கல, பி மூவிஸ் கேட்கறான். ரெண்டு தான். எப்பனே இருப்பீங்களாடா? அப்ப எம் மூவிஸ் நார்மல் மூவியா? அது வேற என்ன யோசிச்சிருக்கான் போல. நம்ம டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்துக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். எங்கேயோ பேசணும் போறீங்க. ஆஸ்திரேலியா நீட் 53 in 24 ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்மா? ஞாயிற்றுக்கிழமை காலைல 4 மணி. இப்ப எல்லாம் ஓகே ஆயிட்டானா? ஒருத்தன் சொல்லுவான் பாரு, 4 மணி ப்ரோ, 2 மணி. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டாடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். பண்ணு எடுத்தனா வந்துருவேன். அப்ப சத்தியமா வர மாட்டா. சொல்லு. நீ வந்து அப்ப ரெக்கார்ட் பண்ண, உன் போன் கால் போடு எனக்கு. அப்ப நீ வந்து ரெக்கார்ட் பண்ணு, கால் ஒண்ணே எடுக்கும். தம்பி இப்ப ரெக்கார்டிங்ல தான் எல்லாம் இருக்கு. இதே மாதிரி தான் ராபின் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான். அவன் ஞாபகம் இருக்கா? ராபின் எங்க? அவன் எங்கேயோ போயிட்டான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய இடத்து பொண்ணை கூப்பிட்டு ஓட்டான். உனக்கு என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒரே தடவை 3 மணி வரைக்கும் மூச்சுட்டு சரி ஏந்துட்டோமே, அந்த அலாரம் எடுத்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணா சொன்னோட காலைல ஆயிடுச்சு. அன்னில இருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. நீயாப்பா வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டாப்பா. அன்னைக்கு ஒரு நாள் தானே, அன்னைக்கு ஒரு நாள் என்ன நான் பேச்சு பேசுவாங்க தெரியுமா? இவன் வரல. பீச்சுக்கு போனானு, இவனும் பீச்சுக்கு போனானு. எங்க ஈசிஆர் பீச் போய் தண்ணியில ஸ்மாக் டவுன் எல்லாம் போட்டு விளையாடி
சூப்பரா விளையாண்டோம். நானு ராபின்லாம் என்னைய விட்டுட்டு போயிருக்கீங்களா? திருவான்மையூர் போ, ஜாலியா இருக்கும். திருவான்மையூர்னு கேட்டாலே 3 பேர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்க தெருவே பேரே சொல்லு. ஏய், அது கிடையாது. எங்க 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 இவன் சொல்லிட்டான், அங்க இருந்து வரோம் பெசநகர் சொல்லிட்டான். பெசநகர்ல தெரு பேர் என்னன்னு அந்த தெரு லெஃப்ட் சைடுல ஒரு தெரு போர்டு அந்த தெரு பார்த்தாலே தெரு பேர் சொல்லிச்சு. என்ன தெரியுமா, இங்க எல்லாம் நின்னுட்டு இருக்கோம், பெசநகர்ல எந்த தெரு பேரும் கேட்டோம். இவன் ஏதாவது தெரு பேர் சொல்லினா பரவாயில்ல, இவன் லெஃப்ட் திரும்பினோடனே நாங்க மாட்டுல எடுத்து பக்கத்துல ஒரு தெரு வந்துச்சு பேரு. ஆமா, அப்படியே பார்த்து இங்க பார்த்தா மாட்டிக்கினான் இவன். சரி, அப்புறம் வந்து ஒத்துக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் அந்த தெருல தான் இருக்கு. அதுல வேற எங்களுக்கு வந்து பாவப்பட்டு விட்டாரு. என்ன தெரியுமா அது, இப்ப திருப்பி எப்படி போவீங்க? இல்ல சார், பஸ் அமுச்சு விட்டுறோம். இல்ல பஸ் கிஸ்ல ஒருத்தர் ஏற்றி அமுச்சு விட்டுறாங்க. பரவாயில்ல, அதான் மாட்டிக்கினீங்களே, அங்க போயிட்டு அதே சொல்லுங்க. நீங்க 3 பேரும் வந்தீங்களா, இதே மாதிரி 3 பேர் போங்க. அங்க போயிட்டு கோடு வாடு குருவி அந்த மாதிரி கோடு குருவி எது அதான் குயில் மாதிரி இருக்கீங்க. குயில் குயில் குயிலா 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 அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்